அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் குடும்ப அட்டைக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் என நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஸ்ரீதேவி மோகன் தெரிவித்தார். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஸ்ரீதேவி மோகன் போட்டியிடுகிறார். இவர் மோகனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆரியூர், அனியாபுரம், தோப்பூர், ராசிபாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்காளர்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், திமுக மக்களுக்கு எந்த திட்டமும் செய்யவில்லை என்றும் அடுத்த மாதத்துடன் திமுக வீட்டுக்கு சென்று விடும் என்றும் கூறினார். வீட்டுக்குள்ளே உங்கள் ஒருவராக உங்களுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10,000 ரூபாய், உரிமை தொகை 2,000 ரூபாய், இது ரெண்டும் உடனடியாக கிடைக்கும். வாக்குகளை மணியான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இரட்டை இலட்சணத்தில் ஆட்சியிலே மக்களுக்கு எந்த நல்ல திட்டமும் செய்யாமல் பணத்தை கொள்ளையடிப்பது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வந்த அரசு தான் திமுக அரசு. அந்த அரசு அடுத்த மாதத்தோடு வீட்டுக்கு போக இருக்கிறது. மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் நமது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையப் போகிறது. ஆட்சி அமைந்தவுடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10,000 ரூபாய், பெண்கள் உரிமை தொகை 2,000, வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு கட்டி கொடுக்கும் நல்ல திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திமுக அரசு இல்லாத போல் 150 நாளாக உயர்த்தி தரப்படும். திமுக ஆட்சியிலே 100 நாள் வேலைக்கு எல்லாரும் ஒரு 20 நாள் 30 நாள் தான் செஞ்சாங்க. அதுக்கு கூட கூலி சரியாக தரல. எங்கள் ஆட்சி வந்தவுடன் அதுபோல் இல்லாமல் 150 நாள் வேலை கண்டிப்பாக தரப்படும். வாரம் வாரம் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்துடும்.